நம்ம கோவில், நம்ம சாமி, நாமே பாதுகாக்கணும். எதுக்கு அரசாங்கம்? பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கையும் அதுதான். இந்த அறநிலைத்துறை என்பது இருக்கக்கூடாது. 2026 ஆட்சி வரும்போது அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. 2026 நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அந்த இடத்தில் முதலமைச்சராக யார் வர வேண்டும் என நம்ம கூட்டணி கட்சியுடைய தலைவர் இங்கே எழுதியிருக்கு, பார்த்தீங்களா? இங்கே எழுதியிருக்கா? எல்லாரும் பார்த்துட்டீங்களா? அவருடைய தலைமையில் ஆட்சி. ஏன் நிறைய பேர் கேட்கலாம், பிஜேபி நம்மளுடைய பெரிய கட்சி அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலே நம்ம தான் பெரிய கட்சி. 330 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1300 சட்டமன்ற உறுப்பினர்கள். என்ன வேணா பண்ணட்டும் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிராகரிக்கப்படுகின்ற அரசியல் கட்சியாக தான் பாஜக இருக்கும். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை விட இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டில் குறைஞ்சு தான் வாக்கு கிடைக்கும். பாஜக எந்த கட்சியோடு கூட்டணி வைக்குதோ அந்த கட்சி தோற்று போயிடும். அதிமுக ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இப்போ இல்லை. அதிமுகவோட அடிமட்ட தொண்டனை கூப்பிட்டு கேட்டீர்கள் என்றால் அவர்கள் இந்த கூட்டணியை விரும்பவில்லை. அதனால் ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லை. அதனாலேயே அவர்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டில் ஒரு பிரகாசமாக இருக்காது. அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கும் வரை அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் பிரகாசமாக இருக்காது. தற்போது பாரதிய ஜனதாவிற்கு 4 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அடுத்து 2026 அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தமிழக சட்டப்பேரவைக்கு நுழையாமல் இருப்பதுதான் ஒரு மாற்றமாக கருதுவோம். என்டிஏ கூட்டணியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திரு நயினார் நாகேந்திரன் கேளுங்க. இன்றைக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதிலளித்தால் எங்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுடன் மேடையில பகிர்ந்து கொண்ட தேமுதிகவிற்கு கூட்டணியில பகிர்ந்து கொள்ள அழைப்பதை விடுக்கிறீங்களா? நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும். சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் மிக அழகாக பேசுகிறார்கள், வலிமையாக பேசுகிறார்கள். அவர்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கம். நேற்று அழகா சொல்லியிருக்காங்க, நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அதுல பிரச்சனை இல்லை, நாங்க தோற்று போட்டீங்கன்னா ஓட்டு திருட்டுன்னு சொல்வீங்களா, நீங்க அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால எனது கோரிக்கையாகவே நான் வைப்பேன். கேப்டனுக்கும் ஐயா மூப்பனார் அவர்களுக்குமான நட்பு 40 ஆண்டுகால நட்பு. நட்பின் ரீதியாக இது இன்றைக்கு நேரத்தில் 40 ஆண்டுகால நட்பின் காரணமாக தான் அங்கு சென்று அவருக்கு அந்த நினைவாஞ்சலியில கலந்து கொண்டமே ஒழிய இதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பழனிசாமி ஒரு தற்கூரி, அவருக்கு முதலமைச்சராக தகுதி இல்லைன்னு ஏற்கனவே நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இப்ப அவருக்கு ஆதரவு சொல்றீங்க. அப்ப தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம். நான் இந்த கட்சியினுடைய தொண்டங்கண்ணா, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். தலைவர் அப்புறம் ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி முடிவெடுத்திருக்கிறாங்க, தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க, அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அதனாலதான் கடமை என்கின்ற வார்த்தையை பயன். என் கடமை, கட்சி சொல்லிட்டாங்க, மோடி ஐயா சொல்லிட்டாங்க, என்னுடைய கடமை. அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சது. மேடைக்கு போகும்பொழுது இருக்கை போட்டிருந்தாங்க. ஜி.கே. வாசன் அண்ணன் சொன்ன இருக்கையில நான் அமர்ந்திருந்தேன், அவ்வளவுதாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கு, ஆற்றாமை இருக்கு, வேற இடத்துல இருக்கு, திமுக இருக்கு. நான் கூட ஒரு திமுக அமைச்சரை பார்த்தாலும் கூட மரியாதை கொடுக்கக்கூடியவன் நான். அது வேற, இது வேறங்கண்ணா. வணக்கம், இது கேள்விக்களம். 2026ஆம் ஆண்டு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் இந்து சமய அறநிலையத்துறையே இருக்காது என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். இதன் மூலமாக அதிமுகவை நெருக்கடிக்குள் தள்ளுகிறாரா என்ற கேள்வியோடு இன்றைய கேள்விக்களம் பயணிக்க இருக்கிறது. நம்மோடு இந்த அமர்வில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு அருணன் இணைகிறார். அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன், பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி, பாஜகவிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ், இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் சுமன் சி. ராமன் இணைய இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு அருணன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இப்போ இந்து சமய அறநிலையத்துறை இருக்காது, இதை கலைத்திடணும் அப்படின்னு இப்போ முதலா பாஜகவிலிருந்து எழற குரல் இல்லை. ஏற்கனவே தெலுங்கானால பேசுறப்போ பிரதமர் மோடி இது பற்றி பேசியிருக்கிறாரு, அண்ணாமலையும் கூட தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தாரு. இப்போ அடுத்ததா நயினார் நாகேந்திரனும் சொல்றாரு. என்ன அரசியல் கணக்கு சார் இதன் மூலம்? திரு நயினார் நாகேந்திரனுடைய பேச்சை நான் கேட்டேன். அது இந்து முன்னணி கூட்டம் மேடையாக தெரிஞ்சது. இந்த கருத்து ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல் முன்னாள் தலைவர், பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அடிக்கடி சொல்லிட்டு வருவார். அது அவர் எந்த அளவுக்கு சொல்லுவார்னா, பாஜக ஆட்சி அமைய போது அதனுடைய முதல் கையெழுத்தே எதுவென்றால் இந்து மத அறநிலையத்துறையை, இந்து சமய அறநிலையத்துறையை ஒழித்து கட்டுவது தான். அதுதான் முதல் கையெழுத்தாக இருக்கும் என்றெல்லாம் அவர் ரொம்ப
ஆக்ரோஷமாக பேசுவார். வேறு சில மாநிலங்களில் நிலைமைக்கு தகுந்த மாதிரி இப்படியெல்லாம் அகில இந்திய பாஜக தலைவர்களும் பேசியிருக்காங்க. இப்போ அதே விஷயத்தை எதிரொலித்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். இப்போ நான் என்ன கேட்க விரும்புகிறேன், எதுக்கு உங்கள் அறநிலையத்துறை மீது இவ்வளவு ஆக்ரோஷம், இவ்வளவு வன்மத்தோடு இருக்காங்க? இந்த பேச்செல்லாம் அவங்க பேச்சுக்கள் பூரா பார்த்தா ஒரு வன்மம். அது ஒரு அரசு துறை. உங்களுக்கு அந்த அரசு துறை மீது ஏதேனும் விமர்சனம் இருந்தால், இப்போ தான் சொல்கிறாரு 2026 வரப்போகிறோம்னு. அப்போ அதுக்கு ஒரு அமைச்சர் நீங்கள் போட போகிறீங்க. அதன் மூலமாக அந்த துறையை சீர்படுத்துங்க. யார் வேணாம்னா தவறுகளை களைங்க, இன்னும் சிறப்பாக இயங்குமாறு செய்யுங்க. அறநிலையத்துறை உருவானதே 1920களில், அது நீதி கட்சி காலத்தில். மிக முக்கியமான நோக்கம், அவங்கெல்லாம் பக்திமான்கள் தான். பின்னாடி வந்த திமுக போல் நீங்கள் சொல்கிற அந்த விமர்சனத்தை அடிப்படையில் சொல்கிறேன், அப்படி கிடையாது. அவங்க எல்லாரும் பக்திமான்கள், கடவுள் நம்பிக்கையாளர்கள். அவங்ககிட்ட வந்த 1920களில் வந்த அந்த கோரிக்கை என்னன்னா, இந்து மக்களிடமிருந்து, இந்து மத தலைவர்களிடமிருந்து வந்த கோரிக்கை. இந்த மாதிரி சிவன் கோயில், பெருமாள் கோயில் சொத்தெல்லாம் வந்து சூறையாடுறாங்க தர்மகத்தாக்கள் என்கிற பெயரில். ஆகவே அரசு அந்த சொத்துக்களை பராமரிக்கணும். ஏன்னா அவ்வளவு நிலங்கள், அவ்வளவு வீட்டடி மனைகள், அப்புறம் மிக முக்கியமான அபூர்வமான ஆபரணங்கள் இவ்வளவு இருக்குது. ஆகவே அரசு தான் அதை வந்து பராமரிக்கணும், பாதுகாக்கணும் என்று கோரிக்கை வைக்க போய் தான் அந்த அரசாங்கம் வந்து அதை செய்யுது. பிரிட்டிஷ்காரங்க ஏற்கனவே இந்த விவகாரங்கள்லாம் தலையிடக்கூடாதுன்னு இருந்தாங்க. அவை நீதி கட்சி ஆட்சின்னு வந்த பொழுது அவங்களும் கண்டுக்கலை, நல்லது அது உங்கள் பாடுன்னு. ஆக இப்படி வந்தது. இது வந்து கோவிலுடைய நிர்வாகம் என்றால் அந்த சொத்து பராமரிப்பு தான். அதனுடைய சடங்கு ஆச்சாரங்கள் இதற்குள்ள பொதுவாக அவங்க போகிறதில்ல. ஆனால் இவங்க அந்த துறையே கூடாது என சொல்வதனுடைய நோக்கம் என்ன? கோவில் சொத்துக்களை தனியார்கள் கொள்ளையடிக்க அனுமதிக்கணுங்கிறாங்க. அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவினர், சிதம்பரம் கோயிலில் தீட்சிதர்கள், அவங்களுடைய கண்ட்ரோலில் என்னெல்லாம் நடக்குது நமக்கு தெரியும். இடையில வந்து அரசு கைக்கு வந்துச்சு, அப்போ வந்து லட்சக்கணக்கான ரூபாய் நன்கொடை. ஆனால் அவங்க கொடுத்த கணக்கு தீட்சிதர்கள் நிர்வாகத்தில் வெறும் ஆயிரக்கணக்கான ரூபாயில் தான் நன்கொடை. அதை விட கொடுமை, தமிழ் பாசுரத்தை கூட பாட விட மறுக்கிறார்கள் தீட்சிதர்கள் சிதம்பரம் சிவன் கோயிலிலே. அப்போ இத்தகைய நிலை எல்லா கோயில்களிலும் வர வேண்டும். சிதம்பரம் போல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரணும், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் வரணும். அந்த மாதிரியான நிலைமை வரணும்னு தான் அவங்களுடைய கனவாக இருக்குது. அது நிச்சயமாக இந்துக்கள், இவங்க இந்துக்கள் சொல்கிறாங்களே, நான் சொல்கிறேன் இந்துக்கள் ஏற்க மாட்டார்கள். நிச்சயமாக யாராவது அதில் சில பேர் உங்களுடைய பேச்சை நம்பி ஏமாந்தாங்கன்னு அவங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கோயில்கள் பராமரிக்கப்படணும், பாதுகாக்கப்படணுங்கிறீங்க, அதுக்கு சொத்துக்கள் அவசியம். சொத்துக்களை பூரா களவாண்டு போயிட்டா கோயில்கள் எப்படி பராமரிக்கப்படும் ஒழுங்காக? ஆகவே கோவில் சொத்து பராமரிப்பு என்பது அரசின் கண்காணிப்பில், நிர்வாகத்தில் இருக்கணும். அதற்கென்று ஒரு தனித்துறை இருக்குது. அதுவே கூடாது என்பது நான் சொல்கிறேன். இந்த முழக்கத்தின் காரணமாகத்தான் ஆபத்து. இன்னொரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கிறது, இந்த அறநிலையத்துறை வந்து கோவில் வருமானத்தில் மிஞ்சுவதை வைத்து நல்ல காரியம் சிலவற்றை பண்ணுது. ஒரு வந்து கல்லூரிகளை நடத்தி கொண்டு இருக்கு, வேறு சில தர்ம காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு 32 நிறுவனங்கள் இருக்குது. அதில் ஆக பெரும்பாலானவை கல்லூரிகள் தான். கல்லூரியை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியலை. அதில் மாணவர்கள்லாம் யார்? ஆக பெரும்பாலோர் இந்து வீட்டு பிள்ளைகள் தானே. அப்போ இந்துக்கள் தர்மமாக தானமாக கொடுத்ததில் கோவில் பராமரிப்பு போக மிஞ்சினதை அந்த இந்து பிள்ளைகளுக்கான கல்வி நிலையங்களை நடத்தினா அதை கூடாது என்ன சொல்கிறாங்க. உச்சநீதிமன்றம் அதை மறுத்துருச்சு. அதெல்லாம் நடத்தலாமையா, என்ன தப்புன்னு கேட்டிருக்கு. இப்போ என்னுடைய நோக்கம் வந்து, என்னுடைய குற்றச்சாட்டுன்னு நான் சொல்லுவேன், ஏன் அந்த வேண்டும் இந்த அறநிலையத்துறை என்றால், நீங்கள் வந்து தனியார் கைக்கு போனால் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை எல்லாம் என்ன ஆகும் என்றால், யாகங்கள் என்கிற பெயரில் அந்த மாதிரியான அந்த புரோகிதர்களுக்கு தான் அது போய் சேரும். அவ்வளோ பணம், அதுதான் அவங்களுடைய ஆசை. நான் சொல்கிறேன், அல்லது அர்ச்சகர்களுக்கு போய் சேரும். ஆனால் அந்த அர்ச்சகர்கள் பூரா ஒரு குறிப்பிட்ட ஜாதிகாரங்களாகவே இருக்கணும். அனைத்து சாதியினரும் உரிய பயிற்சி பெற்றாலும் அர்ச்சகர் ஆகக்கூடாது. இதுதானே பாஜகவுடைய நிலைப்பாடாக இருக்குது. எங்க அவங்க அதை ஆதரிச்சு எங்கேயாவது இயக்கம் நடத்த சொல்லுங்க. தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடு நடத்துறாங்க. அடிப்படையிலேயே அவங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டே வராங்க அப்படின்னு சொல்றீங்க.
இப்போ இந்த கூட்டணியை வச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு தலைமை அப்படின்னு அதே ஸ்டேஜ்ல தான் அவர் அனௌன்ஸும் பண்றாரு. அந்த நேரத்திலே வந்து இந்த கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு அதிமுக தரப்புல தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்தாலும் அதிமுகவுக்கு இந்து சமய அறநிலையத்துறையை நீக்கணும் கலைக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு கொள்கை முடிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அத ஒரு தமிழ்நாடு பாஜக தலைவர் அனௌன்ஸ் பண்றது நம்ம எப்படி பார்க்கணும்? அருமையான கேள்வி. அதாவது அவங்களுடைய ஆசையை பாருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அண்ணாவின் பெயரால் திராவிட இயக்கத்தின் பெயரால் நடத்தப்படுகிற ஒரு கட்சியின் தலைவரை ஜெயிச்சு வரணும், ரைட்டு. அப்படி ஜெயிச்சு வந்து அவரையே முதலமைச்சராக வச்சு அவர் மூலமாகவே அண்ணாவுடைய கோட்பாட்டுக்கு துரோகம் செய்ய வைப்பது, அவர் மூலமாகவே திராவிட இயக்க சிந்தனைக்கு துரோகம் செய்ய வைப்பது, அவர் மூலமாகவே இந்து சமய அறநிலையத்துறையை திராவிட இயக்கத்தினுடைய மூல ஊற்றாகிய நீதி கட்சி கொண்டு வந்த அதை ஒழித்து கட்டுவது என்பது அவங்களுடைய திட்டமாக தெரியுது. நான் சொல்லுவேன் சதி திட்டமாக தெரியுது. இதற்கு எடப்பாடியார் தான் இப்போ பதில் சொல்லணும். இப்போ எடப்பாடியார் வந்து இப்போ கூட ஒரு செய்தி பார்த்தேன், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் ஊடகங்களில் தான் வந்திருக்குது. இப்போ ஒரு அவங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி வந்து உதாரணமாக பாஜக தலைவர் அண்ணாமலை போன்றவங்களை பற்றியெல்லாம் விமர்சித்து பேசாதீங்கயா, கூட்டணி ரொம்ப முக்கியம், திமுக மட்டும்தாயா ஒரே எதிரி, வேறு எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னதாக. அந்த அளவுக்கு அவர் பாஜகவோடு உறவில் கூட்டணியில் அவ்வளோ உறுதியாக அவ்வளோ ஆர்வமாக இருக்கார் என்றுதான் செய்தி வருது. இப்போ அவர் பதில் சொல்லணும். பாஜகவோட அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களே கூட்டணி சேர, அந்த பாஜக தலைவர் சொல்லுகிறார் உங்களுடைய அண்ணாவுடைய கோட்பாட்டுக்கு எதிராக நீதி கட்சி உருவாக்கி அந்த அறநிலையத்துறையை ஒழித்து கட்டுவேன் என்று அவர் தான் பதில் சொல்லணும். அவர் என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போம், கேட்போம், மக்களும் அவங்க புரிந்து கொள்வாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான நிலைமை தான் அவருக்கு. ஓகே, திரு ஜி.கே. நாகராஜ், இப்போ இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே கோயில்களை நிர்வகிக்கிறதுல என்ன சிக்கல், ஏன் அதை கலைக்கணும் அப்படின்னு பாஜக தரப்புல தொடர்ச்சியாக சொல்லப்படுது? அனைவருக்கும் வணக்கம். ஐயா அருணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லா பேசினாங்க. நீதி கட்சியினுடைய கொள்கை அது கொண்டு வந்த அறநிலையத்துறையை ஒழித்து கட்டுவதான்னு கேட்டாங்க. கருணாநிதி அவர்கள் சொன்ன ஒரே நாடு ஒரே தேர்தலையே ஏற்றுக்கொள்ளவில்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதை பற்றியெல்லாம் அவர் பேச மாட்டேங்கிறார். பல கொள்கைகள் இதில் அண்ணா கொண்டு வந்த கொள்கையை பாஜக மறுக்கிறது, அதை வந்து அதிமுக எதிர்க்கணும் அப்படின்னு கேட்குறது உண்மையிலேயே வேடிக்கையான விஷயந்தான். நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும். எதுலையெல்லாம் கருணாநிதியுடைய கொள்கையிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் மாறுபட்டு இருந்தார் அப்படின்லாம் நிறையா விளக்கங்கள் கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி அறநிலைத்துறை சப்ஜெக்ட்டுக்கு நான் போயிடுறேன். அறநிலைத்துறை ஏன் ஒழித்து கட்டணும்னா, அறநிலைத்துறை முழுமையாக முறைகேடின் உருவமாக ஊழலின் உருவமாக மாறிவிட்டது. மக்கள் அங்கே நிம்மதியாக சாமி கும்பிட முடியல. பணம் 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 இதுதான். இதில் அறநிலையத்துறையுடைய அந்த பங்களிப்பு கோயிலில் இருந்து 20% பணத்தை எடுத்துக்கிறாங்க. சகாயத்தொகைன்னு 12%, பொதுநல நிதின்னு 4%, தணிக்கைன்னு சொல்லி 4%, 20% எடுத்துக்கிறாங்க கோயிலுக்கு வர்ற வருமானத்தில். அங்கே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. ட்ரஸ்ட் அவங்க சிறப்பாக நிர்வகிக்கிறாங்க, நிர்வகிக்க விடுறதில்லை. அங்கே போய் இவங்க அறநிலைத்துறை அதிகாரி உள்ளே உட்காந்துக்கிட்டு, அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், திமுக ஆட்சியில் ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துக்கு அப்புறம் கூட இன்னமும் மாட்டு மதத்தை சார்ந்தவர்கள் இந்து மத அறநிலைத்துறையில் இருக்காங்க. அவங்க உட்காந்துக்கிட்டு மண்டல பூஜையை 3 நாளில் வச்சுக்கணும், 48 நாள் ஆகாது அப்படின்னு சொல்கிறது, பூந்தி போடக்கூடாது லட்டு போடுங்கன்னு சொல்கிறது, ஆன்மீக முறைகளில் நெறிகளில் தலையிடுறது, இது எல்லாம் இன்னொரு பக்கம். அப்புறம் இன்னும் நான் சொல்ல போனால் எவ்வளவு நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க எடுத்த உடனே ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. ஒரு துறையில ஊழல் இருக்கு அப்படின்னா ஊழலை ஒழிக்கணுமா, இல்லாட்டி அந்த துறையவே இழுத்து மூடிடணுமா? இல்லை, அந்த துறையே முழுமையாக ஊழல் உருவமாக மாறிவிட்டது. அந்த துறை இல்லாமல் இருந்தாவே அங்கே இருக்கிற அந்த ட்ரஸ்ட் சிறப்பாக நடத்துவாங்க. நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும். இப்போது அயோத்தி ராமர் கோயில் கட்டியிருக்கிறோம். ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டு அந்த ட்ரஸ்ட் நிர்வகிக்கிறாங்க. அங்கே அரசு அதிகாரி இருந்து பார்வையிடுறார், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க,
ஆன்மீக நெறியிலிருந்து, ஆன்மீக விதிகளிலிருந்து, எத்தனை நாள் பூஜை நடத்துனதிலிருந்து, கும்பாபிஷேக தேதியை மாற்றி வைக்கிறதுலேருந்து அத்தனை விஷயங்கள்லையும் ஒரு அறநிலைத்துறை முழுமையாக கடந்த 75 ஆண்டுகளாக நீதி கட்சி துவக்கப்பட்ட நாளிலிருந்து தலையிட்டு பல சிலைகள் கடத்தப்பட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டுகள் பணம் எடுக்கப்பட்டு, நீங்கள் பாருங்கள், நான் உதாரணமே சொல்கிறேனே, திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் 470 கோடி ஃபிக்ஸட் டெபாசிட், அதில் 422 கோடி எடுத்திருக்காங்க. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்த பணத்தில் 25 லட்சத்துக்கு இனோவா கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அறநிலைத்துறை அதிகாரிக்கு. மொத்தம் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் 44,121 கோயில் இருக்குது. அந்த கோயிலில் 35,947 கோயில்களில் அதில் 12,957 கோயிலில் தான் ஒரு கால பூஜை நடத்தப்படுகிறது. 22,988 கோயில்களுக்கு எவ்வித உதவியும் இல்லாமல் கோயில்கள் பூட்டி கிடக்கிறது அல்லது அங்கே இருக்கிற மக்கள் உதவியோடு நடந்து கொண்டிருக்கிறது. வருமானம் வந்தால் உள்ளே போய் வருமானத்தை எடுக்கிறத மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிறது இந்த அறநிலையத்துறை. அப்படி இல்ல சார், உருவாக்கப்பட்டதே நோக்கமே தனியாரோட மேலாதிக்கம் அதுக்குள்ள இருக்கு. கோயில், நீங்க செய்திகள்ல தொடர்ச்சியா படிச்சுட்டே இருந்திருப்பீங்க, கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு, இவ்வளவு கும்பாபிஷேகம்லாம் நடைபெற்றுட்டு வருது அப்படின்னு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் செய்திகள்ல இடம்பெற்றுட்டு தான் வருது. அப்போ இந்து சமய அறநிலையத்துறை அமைக்கப்பட்டதுக்கான பேக்ரவுண்டே இதுதான் காரணமாக இருக்கு. நகை சிலையெல்லாம் பாதுகாக்கணும், வருவாய் அந்த இது பண்ணணும், அதை ஒரு ஆர்கனைஸ்டா நடத்தணும், இப்படின்னு பல நோக்கங்களோடு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இல்லைங்க, உருவாக்கப்பட்ட நோக்கம் சரியாக இருந்தாலும் கூட நீங்கள் மாற்று மதத்தை சார்ந்த கிறிஸ்துவ ஆலயங்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கா, இல்லை மசூதிகள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கா? இந்து கோயில்கள் மட்டும் ஏன் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குன்னா 10 லட்சம் கோடிக்கு நிலம் உள்ளது, 29 கோடி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டிடங்கள் உள்ளன, மொத்தம் 55,000 கட்டணம் இருக்குது, 33,627 காலி மனைகள் இருக்கிறது. வர்ற வருமானம் எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 120 கோடி. நீங்க பெர்ஃபெக்ட்டா கணக்கு போட்டு எவ்வளவு வரணும் பார்த்தோம்னா செய்தி நான் சொல்றேன், 2,500 கோடி வரணும். மதிப்புடைய நிலங்கள் மீட்கப்படுது தனியார் கிட்ட இருந்து. இதுவும் நடக்குது இல்ல? அந்த நிலங்கள் மீட்கப்பட்டு யாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? கோயிலுக்கு தான் கொடுக்கப்படுது. கோயில்ல வர வருமானத்தில் நடக்கின்ற, முடிச்சிடுறேன், கோயில் நடக்கிற திருமணங்கள் யாருக்கு நடத்தி வைக்கப்படுகிறது? பக்தர்களுக்கா இல்லை திமுகவின் வளர்ச்சிக்கா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நீக்கப்பட்ட நிலம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? கோயில் வைத்துக் கொண்டிருக்கிறதா, பக்தர்கள் பயன்பாட்டுக்கு இருக்கிறதா, இல்லை திரும்பவும் திமுகவினுடைய கட்டுப்பாட்டுக்கு செல்கிறதா, அவர்கள் கையில் இருக்கிறதா? இதுதான் பிரச்சனை. நீங்கள் இவ்வளவு பெரிய சொத்தை எடுத்து, நான் சொன்னேன் 250 கோடி தான் வருமானம், கணக்குப்படி 2,200 கோடி வருமானம் வரணும், வரல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் அதையும் முறைகேடாக பயன்படுத்துறீங்க. பல இடங்களில் கோயில் நிலங்களை அபகரித்து முயற்சி எடுத்து திமுகவினுடைய கட்டுப்பாட்டுக்கு செல்கிறது. கோர்ட்டில் வேற வழி இல்லாமல் கோர்ட்டே உரிய ஆதாரங்களோடு கொடுக்குறப்ப தான் அதை மீட்டதாக நெஞ்சை நிமித்தி மாறுதட்டி உண்மையில பல கோயில்களை சொல்ல முடியும் தனியார்ட்ட இருந்து மீட்கப்படுது அப்படிங்கிறது தான். ஆனா இது இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறது திமுகவுக்கு மட்டும் யார் கைக்கு போறது இல்லைங்க. இதுக்கு முன்பு இருந்தே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று பலவர் வழக்கு போட்டிருக்கிறாங்க கோயில்களை. இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்பவும் கூட சமீபத்தில் கூட பணம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எடுத்தாங்க, உடனடியாக பாஜக சார்பில் வழக்கு போடப்பட்டு திரும்ப அந்த பணம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடப்பட்டது. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று கேஸ் போட்டிருக்கிறாங்க. கேஸ் போட்ட உடனே கோர்ட் தீர்ப்பு கொடுக்குறப்ப திரும்ப வருகிறது. அதை தாங்கள் எடுத்துக்கொண்டதாக நெஞ்சை தட்டி கொண்டு திமுக அரசு சொல்கிறது. உண்மையிலேயே அக்கறை இருந்தால் நீங்கள் பழனி திருச்செந்தூர் கோயிலில் வரிசையில் நிற்கிறக்கு தனி ஸ்பெஷல் தரிசனத்திற்கு வெளிப்படையாக பணத்தை வாங்கி கொண்டு அறநிலைத்துறை அதிகாரிகள் உள்ள அனுமதிக்கிறாங்க. இது பக்தர் மீது உள்ள அக்கறையா? நீங்கள் அங்கே கொடுக்கின்ற உணவாகட்டும், அங்கே வந்து தங்கி இருக்கின்ற பக்தர்கள் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா தூங்கு இடமின்றி வெற்ற வெளியில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏற்பாடுகள் சரியாக இருக்கிறதா? நீங்கள் அதுவும் அறநிலையத்துறை அமைச்சர் சொல்கிறார் சேகர் பாபு, திருப்பதியில் போய் கியூவில் நிற்பாங்களாம், இங்கே நிற்க மாட்டாங்களாம். திருப்பதியில் ஏற்பாடு எப்படி செய்யப்பட்டிருக்கிறது தயவுசெய்து போய் பாருங்க. இன்னைக்கு அயோத்தி கோயில் ஏற்பாடு எப்படி செய்யப்பட்டிருக்கிறது போய் பாருங்க. அங்க இருக்கிற பணம் அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது. நீங்க அந்த பணத்தை எடுத்து உங்களுடைய திமுகவின் கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்துறீங்க.
திமுக நிர்வாகிகளுடைய வாழ்வாதாரம் பெருக்க பயன்படுத்துறீங்க. இதுதான் காரணம். ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. திமுக வளர்ச்சிக்கு அப்படின்றீங்க. எப்படி நீங்க இப்ப நடந்த திருமணங்கள் இல்ல நடந்த திருமணங்கள், இப்ப கோயில்ல திருமணம் நடக்குது, தாலிக்கு தங்கம் வாங்கி தரீங்க, யாருடைய பணத்தில் நடக்கிறது? யாருடைய நிதியில் நடக்கிறது? திமுகவுடைய நிதியில் நடக்கிறதா? இல்லை இப்போ நீங்க கும்பாபிஷேகம் பண்ணீங்களா, யாருடைய நிதியில் நடக்குது? பொதுமக்களுடைய நிதி. அதையும் கூட தடுத்து நிறுத்துகிறது. நீங்க அன்னூர்ல ஒரு பெருமாள் கோயில்ல நீங்க ஒரு கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க, மிக பழமையான பெருமாள் கோயில், கேஜி குரூப்புக்கு சொந்தமான கோயில். அவங்க சொந்த செலவுல நான் சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல அந்த கோயிலில் நடக்கிற திருமணங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தாலி சொல்றேன் நான். நீங்க அன்னூரில் நடந்த அந்த கோயில்ல அவங்க செலவுல பண்றத அறநிலைத்துறை உள்ள தலையிட்டு பணம் கேட்கிறார்கள். நீங்க இந்த தேதியில் நடத்தணும்னா எங்களுக்கு நீங்க லஞ்சம் கொடுக்கணும்னு கேட்கறாங்க. நாங்க போய் தலையிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அங்க முறைப்படி அந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நான் அதுக்கு நேரடியாக சென்று ஆதாரத்தோடு பார்வையிட்டவன் நான். அதை இதெல்லாம் பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. திமுக ஆட்சியில அறநிலைத்துறை அவ்வளவு தடைகளை விதிக்கிறது. அறநிலைத்துறைக்கு லாபம் வந்தா மட்டும்தான் நீங்க கோயில் நடத்த முடியும். அறநிலைத்துறைக்கு லாபம் வரவில்லை என்றால் நடத்துவோம் அப்படின்னு சொல்றது வேற. ஆனா அதை கலைத்திடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. பேசலாம், தொடர்ச்சியா பேசலாம். திரு இந்திரகுமார், ஏராளமான குற்றச்சாட்டுகளை திரு நாகராஜ் பேசலாம். நாகராஜ் வர திரும்ப வரேன். ஒன்று ஊழலில் ஊறி போயிருக்கிறது. நம்ம அடுத்த ரவுண்ட்ல பேசலாம். போறேன். அறநிலையத்துறை இருக்கக்கூடாது அப்படின்றத குறித்து நயினார் நாகேந்திரன் இந்து முன்னணியினுடைய கூட்டத்தில் தான் பேசியிருக்கிறார். அவருக்கு அந்த முழக்கம் கூட வரலை. பின்னாடி இருக்கக்கூடிய பேனரை பார்த்து தான் வாசிக்கிறாரு. நமது கோயில் நாமே பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நமது கோயிலை நாமே எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படின்ற கேள்வி இருக்கிறது. முதல்ல 2 வகையான கோயில்கள் இருக்கிறது. கோயில்கள் எல்லாமே அரசு கட்டுப்பாட்டில் இருக்கா? கிடையாது. தனியார் கோயில்கள் நிறைய இருக்கின்றன. அரசு கட்டுப்பாட்டில் வருகின்ற கோயில்கள் எவை? அது மக்களுடைய பொது பணத்தில் கட்டப்பட்ட கோயில்களாகவும் அல்லது பெரிய அளவில் மக்களுடைய பொது பங்கீடு அதிகம் இருக்கக்கூடிய கோயில்களாகவும் தான் அரசுடைய கட்டுப்பாடு அங்கு இருக்கிறது. ரொம்ப பிரதானமாக அதில் வரக்கூடியது எல்லாமே மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள். அன்றைய அரசு கட்டிய கோயில் இன்றைய அரசாங்கத்தின் கைகளில் இருக்கிறது. அன்றைய அரசு கட்டிய கோவிலை இன்றைக்கு சில தனிநபர்கள் இது ஏன் கோயில் ஏன்ட்ட கொடுத்துருன்னு கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்றது தெரியல. அப்படியே தனியாரிடம் இருந்தாலும் இந்த கோயில் நிலங்கள் எப்படி கையாளப்பட்டிருக்கின்றன, குறிப்பாக பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ்ஸால் கோவில் நிலம் எப்படி கையாளப்பட்டிருக்கிறது அப்படின்றத கவனிக்கணும். டெல்லியில் ஜந்தேவாலன் டெம்பிள் அப்படின்றது ரொம்ப பிரபலமான ஒரு கோவில். இந்த ஜந்தேவாலன் டெம்பிளை குறிப்பிடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, 18ஆம் நூற்றாண்டில் ஒரு துணி வர்த்தகராகிய பத்ரி பகத் தாஸ் அப்படின்ற நபருக்கு திடீரென்று கனவு வருகிறது, ஒரு இடத்தில் சாமி இருக்கிறது அப்படின்னு. உடனடியாக என்ன செய்கிறார், அந்த காட்டு பகுதியில் யார் யாரெல்லாம் நிலம் வச்சுருந்தாங்களோ எல்லார்ட்டிருந்து நிலத்தை வாங்கி அந்த இடத்துல ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோயில் ஒன்றை கட்டுகிறார். 1944 அந்த பத்ரி பகத் தாஸ் அப்படின்றவருடைய பேரனாகிய ஷியாம் சுந்தர் அப்படின்ற நபர் கொள்ளு பேரன் என்ன செய்கிறார்னா, பத்ரி பகத் ஜந்தேவாலன் டெம்பிள் சொசைட்டி அப்படின்னு ஒரு சொசைட்டியை ரிஜிஸ்டர் பண்ணுறாரு 1944. சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட 3 ஆண்டுகளில் 1947 ஆகஸ்ட் 1 சுதந்திரம் கிடைப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்னால் 12,000 சதுர மீட்டர் பரப்பளவு இடம் எம்எஸ் கோல்வால்கர் என்கின்ற 2வது ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்த நபருக்கு லீஸுக்கு கொடுக்கப்படுகிறது. 99 வருஷ லீஸு கொடுக்கப்படுகிறது. ஏன் கொடுத்தீர்கள் என்று கேட்கப்பட்டதற்கு, இந்த இடத்தினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இங்கு இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காகவும் நான் கோல்வால்கருக்கு 99 வருஷ லீஸுக்கு இந்த நிலத்தை கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. அப்படி கொடுக்கப்பட்ட நிலம் அந்த பர்பஸுக்கு தான் பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னா இல்லை. 1969 ஸ்ரீ கேசவ் சமார்க் சமிதி அப்படின்னு இன்னொரு சொசைட்டி ஒன்று உருவாக்கப்படுகிறது. இந்த சொசைட்டிக்கு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, கோல்வால்கருக்கு 99 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் இந்த சொசைட்டிக்கு மாற்றி கொடுக்கப்படுகிறது. மாற்றி கொடுக்கப்படும் பொழுது 2 முக்கியமான புதிய விதிகள் திருத்தம் செய்யப்படுகிறது. என்ன அப்படின்னா, அந்த இடத்தில் கட்டடம் கட்டி கொள்வதற்கு இந்த ஒப்பந்ததாரருக்கு உரிமை இருக்கிறது, இந்த இடத்தை வேறு ஒருவருக்கு சப்லீஸு கொடுக்கிறதுக்கு இவருக்கு உரிமை இருக்கிறது என்று ஸ்ரீ கேசவ் சமார்க் சமிதி என்கின்ற அமைப்புக்கு பத்ரி பகத் ஜந்தேவாலன் கோயில் நிலம் மாற்றி கொடுக்கப்படுகிறது. அப்படி மாற்றி கொடுக்கப்பட்ட நிலத்தினுடைய அளவு 1990ஆம் ஆண்டின் அளவுப்படி 16,432 சதுர மீட்டர்கள் பரப்பளவு. எவ்வளவு நிலம், அந்த நிலத்துக்கான குத்தகை எவ்வளவு அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் என்கின்ற கணக்கில் 1970 கொடுக்கப்பட்ட நிலம். இந்த நிலத்தை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த இடத்தில்தான் கேசவ் குஞ்ச் என்று சொல்லப்படுகின்ற ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகம் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது.
ஆக இவர்கள் கோவில் நிலத்தை குடிவிப்பதற்கு காரணம், அறநிலையத்துறை கூடாது என்று சொல்வதற்கான காரணம், அது தனியார் கைகளுக்கு போனால் அந்த தனியார் கைகளில் இருந்து அந்த நிலத்தை எப்படியாவது RSSக்கு கைமாற்றிக் கொள்ளலாம் அல்லது வேறு சிலருடைய அதிகாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான். இது குறித்து டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கும் பத்ரி பகத் ஜந்தேவாலன் டெம்பிள் சொசைட்டிக்கும் இடையில 80கள் 90களில் வழக்கு நடக்கிறது. அந்த வழக்குகள்ல மாறி மாறி வாதங்கள் போகிறது. இந்த இடம் யாருக்கு சொந்தம் என்கிற கேள்வி வரும் பொழுது டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ன செய்யுது தெரியுமா? அந்த கேஸ்ல அப்பீரே ஆகல. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அப்பீரே ஆகலன்றதுனால நீதிமன்றம் ஒருதலை பட்சமாக இந்த நிலம் இவர்களுக்கே சொந்தம் என்று தீர்ப்பை கொடுக்கிறது. அப்போ நீதித்துறையையும் வளைத்து, பத்ரி பகத் ஜந்தேவாலன் டெம்பிள் சொசைட்டியை வளைத்து, டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லப்படக்கூடிய பியூரோக்ரசியை வளைத்து, இப்படி எல்லாவற்றையும் வளைப்பதற்கு அந்த இடம் தனியார் கையில் இருக்க வேண்டும், அந்த கோயில் தனியார் கையில் இருக்க வேண்டும். அப்போதான் அவர்களால் செய்ய முடியும். அதனால் சரி, இதை ஏன் இப்படி சொல்றீங்க, ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கு ஒரு சமீபத்திய தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான 1.3 ஏக்கர் நிலம் சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்காட்டு சாலையில் இடம்பெற்று இருக்கிறது. அந்த நிலத்தினுடைய இன்றைய மதிப்பு சுமார் 100 கோடி ரூபாய். அந்த நிலம் என்ன ஆகிறது அப்படின்னா, இளையராஜா என்பவரிடமிருந்து நயினார் பாலாஜி என்கின்ற நபருக்கு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. முதல்ல இளையராஜான்ற நபருக்கு எப்படி போச்சுன்றது தெரியல, இந்த நயினார் பாலாஜிக்கு எப்படி போச்சுன்றதும் தெரியல. இந்த நயினார் பாலாஜி யாரு அப்படின்னா, இன்றைக்கு அறநிலையத்துறையை ஒழித்து கட்டுவோம், கோயில்களை நாமே பராமரிப்போம்னு சொல்கிறார் இல்லையா நயினார் நாகேந்திரன், அவருடைய மகன் தான் இந்த நயினார் பாலாஜி. மீனாட்சி சொக்கநாதர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை 1.5 ஏக்கர் நிலத்தை தன்னுடைய பெயருக்கு மாற்றி பதிவு செய்து கொண்டார். அதுதான் அவர் சொல்றாரு. நீதிமன்றம் கூட அவர்தான் சொல்றாரு ஊழல் நடக்குது. அதை யார் தடுத்து நிறுத்தினா? இந்த அரசு வந்ததற்கு பிறகு அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. 100 கோடி மதிப்புள்ள கோயில் நில விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனின் மகன் செய்த பத்திரப்பதிவை ரத்து செய்திருக்கிறது இந்த அரசு. அப்போ இது அரசு கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் இதை அரசாங்கத்தால் மீட்க முடிகிறது. இது தனியார் கட்டுப்பாட்டில் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நயினார் நாகேந்திரன் மகன் கோர்ட்டுக்கு போயிருப்பாரு, RSS கார அதிகாரி ஒருவரை வைத்துக் கொண்டு கோர்ட்ல வந்து இந்த இடம் இவருக்கு தான் சொந்தம்னு சாட்சி சொல்ல வைப்பாங்க, அந்த இடத்தை RSSக்கு பெயர் மாற்றி கொடுப்பார். இதுதான் நடக்கும். இது அரசு வெளியேறணும்னு சொல்றதுக்கு காரணமே நயினார் நாகேந்திரன் போன்ற, நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜி போன்ற ஊழல் பேர்வழிகள் கோயில் நிலங்களை கொள்ளையடிப்பதற்காகவும் கொள்ளையடித்த நிலத்தை RSSக்கும் பார்ப்பனர்களுக்கும் கைமாற்றி கொடுப்பதற்காகவும் தான் அறநிலையத்துறை ஒழிக்க வேண்டும் என்று தீவிரமாக தொடர்ந்து பேசுகிறார்கள். இது இல்லை என்று நயினார் பாலாஜி அந்த நிலப்பதிவு செய்யவில்லை என்று மறுக்கட்டும், பாஜக மறுக்கட்டும். நயினார் பாலாஜி எப்படி ஆட்டைய போட்டார்? அவர் அரசாங்கத்தில் இருந்தாரா? அதிமுக அரசாங்கம் இருந்த காரணத்தால் அந்த அரசை பயன்படுத்தி தனக்கு வளைத்துக் கொண்டார். திமுக திருடி கொண்டதாக சாட்சி சொல்ல முடியல, ஆனா பாஜக திருடி இருக்கிறது என்பதற்கு சாட்சி இருக்கிறது. இந்த சாட்சிக்கு இவங்க மறுப்பு சொல்லட்டும், அதற்கு பிறகு அறநிலையத்துறை என்ன செய்யலாம்ன்றதை பேசுவோம். இல்ல இப்போ இந்த இந்து சமய அறநிலையத்துறை வேணாம், இப்ப வக்ஃப் திருத்தமும் கொண்டு வராங்க. சொன்ன காரணங்கள் வந்து இப்ப இது ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கணும், அது வந்து தனியார் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு. இப்ப அதோட பார்வை தான் இதன் மூலம் செலுத்தப்படுதா? இல்ல, அவங்க ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அது வெளியே இருக்கணும். ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க ஏன் வந்து இஸ்லாமியர் நிலத்தையும் ஏன் வந்து கிறிஸ்தவர்கள் நிலத்தையும், அதாவது சர்ச்சுகளா இருக்கட்டும் அல்லது மசூதிகளா இருக்கட்டும், ஏன் குறிவைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா, அந்த நிலமும் இவர்களுடைய கண்ணை உறுத்துகிறது. மாற்று மத வழிபாடு இருக்கவே கூடாது, அந்த நிலத்தை என்ன செய்ய போகிறோம் என்பதெல்லாம் இவர்களுக்கு ஒரு அரிப்பாக இருந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து அந்த நிலத்தை திருடி 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 பழக்கப்பட்டவர்கள் நிலத்தை திருடுவதற்காக வக்ஃபு மசோதா என்ற ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்களே கேட்டது போல வக்ஃபு மசோதாவை கொண்டு வந்து முஸ்லிம் சொத்துக்களை எல்லாம் ஒன்றிய அரசு நேரடியாக கண்காணிக்கும்னு சொல்லுகின்ற இதே பாஜக கோயில்ல இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் தனித்தனியாக பயன்படுத்துவாங்க. அந்த ட்ரஸ்ட் அதை பாத்துக்கிடுவாங்க. ட்ரஸ்ட் அதை எப்படி பாத்துக்கிட்டாங்கன்ற லட்சணத்தை தான் 2000 வருஷ வரலாறு நம்ம பார்த்திருக்கோமே. அப்படி தனியார் கையில் அந்த கோயில்கள் இருந்தபோது அந்த கோயிலுக்குள் பஞ்சமன் சூத்திரன் நுழைய அனுமதி இல்லை என்று தடுத்து நிறுத்தியது அரசு, தனியாரும் கூட்டு வைத்து தானே. அதிலிருந்து மீண்டும் ஜனநாயக அரசு அமைந்ததற்கு பிறகுதான் அனைவருக்குமான அனுமதி கிடைக்கிறது, அனைவரும் அர்ச்சகராவதற்கான அனுமதி கிடைக்கிறது. நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன், ட்ரஸ்ட் கையில கொடுத்து விட்டால் கருவறைக்குள் நுழைந்து தொட்டு கும்பிட அந்த ட்ரஸ்ட் அனுமதிக்குமா? அல்லது அந்த கோயிலுக்குள்ள அத்தனை பேரும் கருவறையில போய் பூஜை பண்ண அனுமதிக்குமா? ஏன் அனுமதிக்காது? சரி, நாகராஜ் குறுக்கிட விரும்புனீங்க. திரு நாகராஜ். இல்ல, மொத்தம் அறநிலையத்துறையுடைய ரெண்டு கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அவர் கேட்டுறேன், அவர் பதில் சொல்லிட்டோம். மொத்தம் 5,20,000 ஏக்கர் கணக்கெடுத்ததுல அறநிலையத்துறை சொத்துல 2 லட்சம் ஏக்கர் காணவில்லை. இந்த 2 லட்சம் ஏக்கர் காணவில்லைங்கிறதுல 1.5 லட்சம் ஏக்கர், ஒரு 1.5 ஏக்கர் சொன்னாரு நயினார் பாலாஜின்னு சொல்லி சொன்னாரு. மிச்சம் 2 லட்சத்துக்கும் நீங்க கொடுங்களே. அதில் எத்தனை திமுக எடுத்திருக்கிறாங்க,
எத்தனை உங்கள் திராவிடர் கழகம் எடுத்திருக்குன்னு அதையும் கணக்கு கொடுங்களே பார்க்கலாம். அந்த கணக்கை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சௌரியமாக 1.5 ஏக்கர்னு சொல்கிறீங்க, அது என்ன உண்மைன்னு தெரியல, போனால் தான் தெரியும். ரெண்டாவது நீங்க சொல்றீங்க கருவறைக்குள்ள போக முடியுமா? அதாவது மீட்கப்பட்ட திருக்கோயில் சொத்துக்கள் என்று தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் புத்தகம் போட்டு கோயில் கோயிலாக விற்பனை செய்கிறார். நீங்க தான் பக்திமானாச்சே, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போங்க, அங்க அறநிலையத்துறை வளாகம் இருக்கு, புத்தகத்தை வாங்குங்க, படிங்க, எவ்வளவு நிலம் மீட்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு மாதமும் ஜனவரி மாதத்தில் மட்டும் 7400 ஏக்கர் அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இப்படி மாதம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் குறித்து தினசரி செய்திகளில் வந்து கொண்டிருக்கிறது. நிலத்தை அபகரித்து மோசடி பத்திரப்பதிவு செய்து அதை வைத்து RSS-க்கு இடமாற்றம் செய்து RSS இன்னைக்கு இடம் கட்டியிருக்க அந்த இடம் யார் இடம்? RSS டெல்லி அலுவலகத்துல கட்டியிருக்க அந்த இடம் யார் இடம்? கோயில் இடம். கோயில் இடத்துல RSS-க்கு என்ன வேலை? அங்க பக்தியை பெருக்குவதற்கு மடங்கள் கட்டியிருக்க வேண்டியதானே, அன்னதான கூடம் கட்டியிருக்க வேண்டியதானே. கோல்வாளருக்கு கொடுக்கப்பட்ட இடம், ஸ்ரீ கேசவ் சமார்க் சமிதிக்கு 99 வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட இடம், 100 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்ட இடத்துல என்ன பக்தியை வளர்ப்பதற்கான வேலையை RSS செய்து கிழித்திருக்கிறது என்றால், RSS படாடோபமாக கட்டிடம் கட்டி அந்த இடத்தை அதிகார மையமாக மாற்றி இனி இந்தியாவில் பார்ப்பன ஆதிக்கம் தான் என்பதை சொல்லுவதை தவிர வேறு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஓகே ஓகே திரு ராமசுப்ரமணியம், உங்க பார்வை என்ன? இல்ல சரி நான் முடிச்சறேன், பதில் கொடுத்துறேன். பேசலாம் நான் வரேன், அடுத்த வாரம் உங்ககிட்ட வரேன். உங்க பார்வை சொல்லுங்க. ஒரே ஒரு இந்த இஷ்யூல 2 விஷயம். ஒன்று வந்து திரு நயனார் நாகேந்திரன் சொல்றார், என்டிஏ ஆட்சிக்கு வந்தாலும் அது வரப்போறதில்லை, அத்தைக்கு மீசை முடிச்சாதான் சித்தப்பாங்கிற மாதிரி அது ஆட்சிக்கே வரப்போறதில்லை. அவர் ஏதோ பேசிட்டு போறாருனால ஏதோ ஒரு காற்றோடு காற்றாக கலந்தானமான ஏதோ பேசிட்டு போயிட்டார், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் வந்து பெரிய முக்கியத்துவம் தரல. ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கம் கையிலேயே இருக்கக்கூடாதுன்னு நான் பேசுவது கொஞ்சம் கூட நான் ஏற்க தயாராக இல்லை. இப்போ நீங்கள் 1920 பற்றியெல்லாம் இவர் நண்பர் பேசினார். நான் சொல்கிறது, முதல் சீஃப் மினிஸ்டர் திரு ஓமந்தூரார் அவர்கள் அவர் பேசிய அந்த அசம்பிளியில் பேசின பேச்சுக்களை நீங்கள் தயவுசெய்து படித்து பார்க்கணும். அதாவது அவர் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர் அவர் பேசுகின்றார், இந்த மாதிரி இப்போ கோயில் நிலங்கள்லாம் நம்ம சூறையாடப்படுகின்றன, சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன, அந்த நிலங்கள், அந்த ஆபரணங்கள், சிலைகள், இவைகளெல்லாம் இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா இதுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு தான் இந்த இந்து அறநிலையத்துறை அந்த சட்டமே கொண்டு வரப்பட்டது. ஆகவே அடிப்படையாக ஒரு ஆன்மீகவாதியால் உருவாக்கப்பட்ட சட்டம் என்பது இந்த ஆன்மீகத்துவ அறநிலையத்துறை அந்த சட்டமாக இருக்கின்றது. ஆகவே அதை நம்ம படிக்கணும். அது பேசாமல் ஏதோ பேசிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. அப்புறம் ரெண்டாவதாக நண்பர் நாகராஜ் சொல்கிறார், இதெல்லாம் எங்கே இருக்குன்னு. நான் கேட்குறேன், தயவுசெய்து நீங்கள் வந்து நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, HRNC ஆஃபீஸ், அதுதான் தலைமையகம் அங்கே இருக்குது. அங்கே தயவுசெய்து போங்க, 2 வால்யூம் போட்டிருக்காங்க, 1 இல்லை 2 வால்யூம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த சர்வே நம்பர் எங்கெங்கெல்லாம் அரசாங்கம் கைப்பற்றி இருக்கின்றது, அதாவது இந்து அறநிலையத்துறை இருக்க, இந்து சமய அறநிலையத்துறை அவர்கள் எங்கெங்கெல்லாம் கைப்பற்றி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத 2 வால்யூம் டீட்டெயில்டாக சர்வே நம்பர்ஸோட எவ்வளோ ஏக்கர் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் படித்து பார்க்கணும், எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் 2 லட்சம் இப்போ தான் வந்து கம்ப்யூட்டரைசேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. முன்னாடி தான் அவந்தரையாக கலந்தது, யாருக்கு எங்கே இருக்குது என்னென்ன தெரியாது. இப்போ தான் திரு சேகர் பாபு அவர்கள் அந்த மினிஸ்டராக வந்த பிறகு அவருடைய கடுமையான முயற்சினால் அதுக்காக ஒரு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது இல்ல ஜி.கே. நாகராஜ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. இப்போ திருச்செந்தூர்லாம் வந்து அங்க ஆர்கனைஸ்டாவே எந்த ஒர்க்குமே நடைபெறது இல்லை அப்படிங்கிறாரு. இல்ல அதாவது அந்த பணத்தை நீங்க வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறீங்களா? நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தயவுசெய்து அவர் சொன்னார் சொல்றீங்க இல்லையா, தினமலர்னு ஒரு பத்திரிகை இருக்கின்றது, அதனுடைய ஒரு ஆசிரியர் ஆதிமூலம் என்று இருக்கின்றார். அவர் ரொம்ப தீவிரமான ஒரு ஆன்மீகவாதி. அவர் ஒரு அற்புதமான கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார். அவர் வந்து வடபழனி கோயிலுக்கு ட்ரஸ்டியாக இருக்கின்றார். எப்படி அந்த பணங்கள்லாம் வருகின்றன, எப்படி அதெல்லாம் சரியாக கையாளப்படுகின்றது
அப்படிங்கிறத பற்றி ஒரு அரை பக்கத்துக்கு மேலே ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிகல் எழுதுகிறார். இதில் ஒன்றும் ஹேங்கி பேங்கி இருப்பதுக்கு வாய்ப்பே கிடையாது, இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க அப்படின்னு யார் பேசுவது? ஒரு ஆன்மீகத்திலேயே திளைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அவர் பேசுகின்றார். அவர் இதுலேயும் இருக்கார், ஊடகத்துறையிலையும் இருக்கின்றவர் தான் அவர் அப்படி பேசுகின்றார். ஆகவே இது வாய் பிடிச்சோ மாங்காய் பிடிச்சோன்னு சொல்லிட்டு ஏதோ பேசுவதுங்கிறது இயற்கை இயலாது. ரெண்டாவதாக என்னோ உத்தம புத்தர்கள் பிஜேபிக்காரர்கள் மாதிரி இவர் டெல்லியை பற்றி பேசினார். நான் இங்கே டெல்லி சென்னையை பற்றியும் பேசினார். நான் இன்னொன்று கேட்குறேன், திருவண்ணாமலை எப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம். அந்த திருவண்ணாமலையில் சங்கர்னு ஒரு அட்வொகேட், அவர் பிஜேபியினுடைய அந்த வக்கீல்கள் அந்த குழுமத்தில் ஒத்தராக இருக்கார். அவர் அந்த பகுதி, அந்த திருவண்ணாமலை பகுதியில் அதனுடைய தலைவராக இருக்கின்றார். அந்த வக்கீல்கள் குழுமத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். அவர் ஒரு இடத்த ஆக்கிரமித்து அது 50 கோடிக்கு ஒர்த்தது. அது அவர்கிட்ட வாங்கவே முடியல. கோர்ட்டுக்கு போன பிறகு அது ஆர்டர் பண்ணி அதெல்லாம் இடிக்க சொல்லி 50 கோடி நிலத்தை கையகப்படுத்தியது என்பது இந்த இந்து அறநிலைய துறையாக இருக்கின்றது. பாஜகவில் இருக்கவங்களே இதை பண்றாங்க. 50 கோடி ஒரு நான் பேசலமா, இது போன வருஷம் நடந்த சமாச்சாரம். இதோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கிடையாது. நான் பேரை கூட சொன்னேன். ஏனென்றால் இப்படியெல்லாம் அநியாயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆகவே நான் இன்னொன்று கேட்குறேன், இன்னும் பெரிய மனித புனிதர்கள் பிஜேபிக்காரர்கள்னா இதை எடுத்துங்க. நீங்கள் இந்த சார்தாம் அப்படிங்கிற உத்தரகாண்டில் இருக்கிற 51 கோயில்கள் அவெல்லாம் டேக் ஓவர் பண்ணினாங்க கவர்மெண்ட். யார் பண்ணது? பிஜேபி கவர்மெண்ட். அதுக்கு தனியாக ஒரு சட்டம் போட்டு அதில் யார் வேணாலும் இருக்கலாம். அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அது நான் ஹிந்துஸ் ஆல்சோ கேன் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி டெம்பிள்ஸ்னு ஒரு சட்டம் போட்டது யார்? பிஜேபி. அதற்கு பிறகு டாக்டர் சுப்பிரமணிய சாமி உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய அளவிற்கு எடுத்துன்னு போன பிறகு அதை குவாய்ட்டாக அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், இன்னும் இங்கே தான் இன்னும் தப்பு நடக்கிற மாதிரி மிகப்பெரிய தப்புகள்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றன. 51 டெம்பிள்ஸை எடுத்து சார்தாம்ங்கிற ரொம்ப முக்கியமான இடம். இது ஒன்று இல்லை. ஒரே நான் உங்கள்கிட்ட இப்போ HRNC எப்படி எவ்வாறாக இயங்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பேசினோம். திரு சுமந்த், இது அதிமுகவுக்கு அவங்களோட கொள்கைக்கு இது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துமா இந்த முழக்கம்? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள். நிறைய பேருக்கு இது தெரியாத விஷயங்கள் முதல்ல சொல்லிடலாம். அதுக்கப்புறம் பாஜகவுக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. அதுக்கு பின்னாடி வருவோம். ஃபஸ்ட்டு, கோயில்கள் அரசாங்கத்தினுடைய சொத்து அல்ல. ஸோ இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில்கள் இவை அல்ல. கோவில்களுக்கு இருக்கக்கூடிய நிதி அரசு நிதி அல்ல. இதெல்லாம் நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரை இதெல்லாம் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டு விட்டது. ஸோ த கவர்மெண்ட் இஸ் நாட் தி ஓனர் ஆஃப் த டெம்பிள், த கவர்மெண்ட் இஸ் நாட் தி ஓனர் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் ஆஃப் தி டெம்பிள். இது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அரசாங்கத்தினுடைய ரோல் என்னன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யவும் ஆடிட் நடத்தவும் தான் அரசாங்கம் இருக்கிறது. அது ஆடிட்டுக்கு அது தனியாக வரும். அது ஒரு சூப்பர் கூத்து. அது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக தி ரோல் ஆஃப் த கவர்மெண்ட், அரசு இந்து அறநிலையத்துறையினுடைய பங்கு என்னவென்றால், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கோவில் நிர்வாகத்தினுடைய விதிகளின்படி சரியாக நடக்கிறதா அப்படின்னா அவங்க டைரெக்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடாது. டெம்பிளுக்கு ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க. அந்த ட்ரஸ்டீஸ் சரியாக செய்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பது மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்னா, கோவில் அரசாங்கத்துக்கு சொந்தம், இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தம், அவங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மாறிவிட்டது. ஸோ இதில் டிஆர் ரமேஷ் அவர்கள் பல முறை நீதிமன்றத்துக்கு சென்று பல கேசஸில் அவர் வெற்றி பெற்று ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறார். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன்னு ஒரு திட்டம் போட்டாங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு எழும்பூரில் இருக்கிற சீனிவாச பெருமாள் கோயில் நிதியை எடுத்துக்கிட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறோம், அதே டிஆர் ரமேஷ் இதுக்கு ஒரு தடை ஸ்டே ஆர்டர் வாங்குறார். நான் யாரையும் இன்டரப்ட் பண்ணல. நான் இன்டரப்ட் பண்ணா நான் எழுந்து போயிருவேன். நான் யார் பேசும்போது நான் 33 நிமிஷம் சும்மா உட்காந்து 40 நிமிஷம் சும்மா உட்காந்துருக்கிறேன். யாராவது இன்டரப்ட் பண்ணா ஐ வில் ஜஸ்ட் லீவ் த ஷோ.
ரைட். நான் என்னுடைய சேயை நான் முடிச்சிடறேன். இந்து அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய கொள்ளைகள் வெரி வெல் டாக்குமெண்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இந்த அரசாங்கம், முந்தைய அரசாங்கம், அதுக்கு முன்னாடி இருக்கிற அரசாங்கம் என்று இல்லை. ரெண்டாவது, இந்த கட்சியில் இருக்கிற அரசியல்வாதி கோவில் நிலத்தை அடிச்சிருக்காரு, அந்த கட்சியில் அடிக்கலை என்று இல்லை. எல்லா கட்சியிலிருந்து அடிச்சிருக்காங்க. எல்லா கட்சியிலிருந்து அதில் லூட்டு நடக்குது. எல்லா கவர்மெண்ட் பீரியட்லயும் அதில் கொள்ளை அடிக்கிறாங்க. ஸோ இதை வந்து தயவு செய்து யாராலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பாஜக கூறுவது காப்பாற்றுறதுக்கு இப்படி ஒரு உருட்டா ஏங்க விடுங்க. ஓகே, ஐ வில் லீவ் தி ஷோ. thank you for calling me. I don't want to participate. நான் கிளியரா நான் சொல்லிட்டேன். நான் வந்து இருங்க, அவர் வாய் மூட சொல்லுங்க, மியூட் பண்ண சொல்லுங்க மைக்க. யார் மைக் ஆஃப் பண்ணனும்? ஏங்க நான் சொல்ற பாயிண்ட் 2-3 தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கொள்ளை என்பது எந்த அரசு இருந்தாலும், அதிமுக அரசு, திமுக அரசு, எந்த அரசு இருந்தாலும் தொடர்ந்து அறநிலையத்துறையில் நடந்து கொண்டிருக்கிற கொள்ளை. இது வெல் டாக்குமெண்டட். இதுக்கு கோர்ட்டு கேஸே ஒரு 50 கேஸ் 100 கேஸ் ஓடிட்டு இருக்கு. அதுல நயினார் நாகேந்திரனுடைய நேரடி இன்வால்வ்மென்ட் இருக்குங்க. நாகேந்திரன் தலைமையில தான் அவர் முடிக்கட்டும். ஓகே, thank you. Ma, if you are not muting him, I am not continuing. Mute the man. கண்டினியூ பண்ணுங்க சார். நான் சொல்றேன், நீங்க பாயிண்ட் கூப்பிடாதீங்க. அதுக்கு அப்புறம் போற அவர்ட்ட. இந்த மாதிரி ஆளுங்க வந்தாக்க என்ன கூப்பிடாதீங்க. இல்லைங்க, ஒரு பேசிக் டீசன்சி இருக்க வேண்டாம். அவர் பேசும்போது நான் பேசுறேனா, ஒரு வாட்டி பேசுறேனா? ஓகே சார், ஓகே. நீங்க பாயிண்ட்க்குள்ள வந்துருங்க, நான் அதுக்கு அப்புறம் போற அவர்ட்ட. நாகேந்திரனுக்கு இதுல சம்பந்தம் இருக்கு இல்லன்றத ஒத்துக்கிட்டாருன்னா நான் நகன்றேன். அவர் பேசிட்டு கிடக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே சுமத், சொல்லுங்க, நீங்க முடிச்சிடுங்க, நான் அப்புறம் போறேன். திரு இந்திரகுமார். இல்ல, நான் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிளானது. நயினார் நாகேந்திரன் அறநிலையத்துறை கூடாதுன்றாரு. அவருடைய மகன் கோவில் நிலத்தை முறைகேடா தன் பேர்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு. சோ அறநிலையத்துறை சொத்துக்களை நேரடியாக அபகரிப்பதில் நயினார் நாகேந்திரன் குடும்பத்திற்கு பங்கு இருக்கிறது. அப்போ he is directly a culprit அப்படின்றது பொருள்படுது. அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாருன்னா நான் இதுல விவாதிக்கிறதே கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா கட்சிக்காரரும் சொல்லல, அவர் எல்லாரும் என்ன சொல்ற, எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும். இது எப்படி இருக்குன்னா, இவர் பேர்ல இருக்கக்கூடிய அலிகேஷனை மாத்துறதுக்கு இவங்க எல்லாரும் தான் குற்றவாளி, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள்னு பாட்டு பாடுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு பேசி இருக்கிறார், அதை வச்சுதான டிபேட். அதுக்குதான் நான் வந்தேன். நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு டிபேட்டினுடைய தலைப்பு. அவருக்கு இதுல தொடர்பு இருக்குன்றதுக்கு நான் ஒரு சாட்சிய ஆதாரத்தை சொல்றேன். அந்த ஆதாரத்துக்கு பதில் இல்லாம எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு, அதெல்லாம் அவ்வளவு போகாதீங்க சார். இன்னைக்கு பேசுனது நயினாருக்கு பதில் என்ன, அவ்வளவுதான். அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. நாகராஜ் சாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, சுமன் சாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு நிமிஷம். அதாவது மேடம், கோயில் வந்து அரசாங்கத்தினுடைய சொத்துன்னு யாருமே சொல்லலை. இவர் நம்ம சுமன் சி ராமன் அவர் எழுந்து போயிட்டார். பட் யார் சொன்னாங்க அரசாங்கத்துக்கு ஓனர்ஷிப் உண்டுன்னு? கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் தான், நிர்வாகம் தான் அவங்க கையில் இருக்கின்றது. அந்த நிர்வாகத்தில் பல குறைகள் இருக்கலாம், அதை சரி செய்யணுமே அல்லாமல் அதுக்காக டேக் ஓவர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பேசுவது என்பது மிக மிக தவறானது. ஏன்னா இதற்கு முன்பாக நான் இவரை பற்றி சொன்னேன், நான் ஓமதுராரை பற்றி பேசினேன். இதற்கு முன்பு நான் இன்னொரு சில, நீங்கள் பெண்ணுங்கிற முறையில் ஒரு வார்த்தை என்ன தவறாக பேசுகிறதுன்னு நினைக்க வேண்டாம். ஏனென்றால் சில கோயில் கல்வெட்டுகளில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த கோயில் நிலங்களையோ அல்லது சொத்துக்களையோ அபகரிக்கிறவர்கள் யாராக இருந்தால் அவர்கள் தன் தாயை புணர்ந்த பாவத்தை அனுபவிப்பார்கள். இது எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி, 400-500 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது வந்து தொடர்ந்து எத்தனையோ காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற சமாச்சாரம் தான். ஆனால் அதை சரி செய்வதற்கு திரு சேகர் பாபு 2 லட்சத்தை பற்றி அவர் நண்பர் பேசினார், ஜி.கே. சிமன். அவந்தனையாக இருந்தது. அது இப்போ தான் அது ரெகுலேட் பண்ணியிருக்குங்கிறது. அது நாம் வந்து வி மஸ்ட் கிவ் டியூ கிரெடிட் டு திரு சேகர் பாபு. அவர்கள் அந்த ஆனரபிள் மினிஸ்டர் அவருடைய கடுமையான முயற்சியினால்தான் இதெல்லாம் தான் இத்தகைய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் இப்போ நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்படின்னா விசிபிளாக தெரியறதுங்க இப்போ தான் தெரியறது. ஆகவே அவரை கண்டு ஒரே காண்டு அவங்களுக்கு மேலே. ஏனென்றால் அவர் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. ரெண்டாவது, ஒரே துருதுருப்போடு இந்த நிர்வாகம்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்பது பற்றி ரொம்ப தீவிரமாக இருக்கின்றவர். மூன்றாவதாக, எங்கெங்கே கோயிலெல்லாம் 1000 வருடங்களுக்கு முன்பு நான் 2 கோயிலை பற்றி அது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று ஆல்ரெடி முடிஞ்சாச்சு, இன்னொன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது கும்பாபிஷேகத்துக்கு.
இது மாதிரி 3500 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கின்றது. எத்தனை திருக்கோயில் தேர்களுக்கு செப்பனிடப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆகவே இப்படி நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது ஒரே கேஷுவலாக நீங்கள் பாட்டு நாங்கள் வந்தால் ஆட்சி வந்தால் எடுத்துட்டுருவோம், இந்த ஒழிச்சிருவோம் சொன்னோம். நீங்கள் இப்போ ஒரிசாவில் என்ன நடந்தது? 600 வருஷம் மடங்கள். ஒரு நிமிஷம் இதை முடிச்சிடணும். இது என்ன சொல்ல வரேங்க? இல்லை நான் சொல்ல வந்து என்ன சொல்ல வரேங்கிறது உள்வாங்கிங்க. 600 வருட பழமையான மடங்கள் அவைகளெல்லாம் இடிக்கப்பட்டன. அப்போ என்ன பண்ணாங்க இந்த பிஜேபி? ஆயமொழி மௌனியாக இருந்தார்கள். ஆகவே இவருடைய தலைப்பையொட்டி நம்ம நேயர்கள்ட்டையும் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் அறநிலையத்துறையே இருக்காது என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருப்பது எதை காட்டுகிறது என்ற கேள்விக்கு கொள்கை நிலைப்பாடு என்று 14% நேயர்களும், அதிமுகவுக்கு நெருக்கடி என்று அதே போல 14% நேயர்களும், மக்கள் இதனை ஏற்க மாட்டார்கள் என்று 72% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ஜி.கே. நாகராஜ், இப்போ டிடிவி தினகரன்கிட்ட கூட நீங்க கூட்டணியில இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ அது நயினார் நாகேந்திரன் தான் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் தமிழிசை இதை பத்தி பேசுறப்போ வந்து தேமுதிக கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கூட்டணியுமே இந்த விஷயங்களால ஒரு மாதிரி ஃபைனலைஸ் ஆகாம இழுபறியிலேயே இருக்கா முரண்களால? அதுக்கு முன்னாடி நீங்க 72% மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா எந்த உண்மையான பக்தனும் அறநிலைத்துறை இருக்கணும்னு விரும்ப மாட்டான். அந்த அளவுக்கு அவன் கோயிலில் கஷ்டப்பட்டிருக்கான். அது பழனி ஆகட்டும், திருச்செந்தூர் ஆகட்டும், திருத்தணி ஆகட்டும், கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் அறநிலைத்துறை எவ்வளவு. இல்லை நான் முடிச்சிடுறேன். அறநிலைத்துறை எவ்வளவு குளறுபடி செய்கிறது, எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது, கோயில் வருமானத்தை எப்படி தவறாக பயன்படுத்துகிறது அப்படின்ட்டு அதை நான் முதல் கட்ட பயன்படுத்திக்கிறேன். ரெண்டாவது நண்பர் திமுக நண்பர் தேரடி பேசினாரு. அப்படிலாம் பேசக்கூடாது சார். என்ன பண்ணினாங்க? நான் தான் உங்களோட கட்சிக்காரனை பத்தி அவர் அனுபவப்பட்டு தான் பேசுறோம் சார். உங்களுக்கு கோயில் அது சரி செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய பேச்சை ஒழி. அதுக்காக காலைல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து காலையை விட்டுங்க அப்படின்னு பேச முடியுமா? இல்ல நீங்க 2 லட்சம் ஏக்கர் காணவில்லை, 2 லட்சம் ஏக்கர் காணவில்லை யார் ஆட்சியில் கேட்கிறேன். சார் உங்களுக்கு திமுக ஆட்சி 35 ஆண்டு காலம், 35 வருஷம் திமுக ஆட்சி செய்திருக்கிறது. 30 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி செய்திருக்கிறது. பாஜக எங்க ஆட்சி செய்தது? ஆட்சி கொடுங்க நாங்க சொல்றோம். அரசு உயர்திரு சேகர் பாபு அவர்களுடைய தலைமையில இருக்கக்கூடிய அந்த அரசு நிர்வாகத்தின் கீழ் அது இப்பதான் சரி பண்ணப்படுகின்றது. முன்னாடி எல்லாம் இருந்த மாதிரியும் 5 லட்சம் இருந்த மாதிரியும் திடீர்னு 2 லட்சம் போன மாதிரியும் இப்படி பேசுவது என்பது ரொம்ப தவறான. ராமசுப்ரமணியம் சார் நான் முடிச்சிடுறேன். என்னோட நேரத்தை எடுக்காதீங்க, நான் முடிச்சிடுறேன். நீங்க பேசுறது எடுக்காதீங்க. நியாயமான உங்களுடைய மனசாட்சியை நீங்க தொட்டுன்னு பேசுங்க. என்ன பேச விடுங்க. நீங்க பேசுங்க, அப்புறம் உங்க வாய்ப்புல பேசுங்க. 1.5 ஏக்கரை பாஜக எடுத்துட்டாங்கன்னு சொல்ற நீங்க சரி, நான் முடிச்சிடுறேன். 1.5 ஏக்கரை பாஜக எடுத்துக்கொண்டு என்று குற்றச்சாட்டு வைக்கிற நீங்க 1 லட்சம் ஏக்கரை திமுக எடுத்திருக்கிறது, அதற்கு குற்றச்சாட்டு நான் வைக்க முடியும், ஆதாரங்கள் கொடுக்க முடியும், வரிசையா கொடுக்க முடியும். ஜெனரலா பேசாதீங்க. 2 லட்சத்தை எடுத்துட்டாங்க, 1 லட்சத்தை எடுத்தாங்கன்னு எங்க என்ன எவிடன்ஸ் சார்? ஆதாரத்தோடு நான் பட்டியலிட்டு உங்களுக்கு தரேன். உங்களோட ட்விட்டர்ல சார், உங்களோட ட்விட்டர்ல நான் பட்டியலோட போடுறேன். நான் கம்ப்ளீட்டா அத்தனை கொடுக்கிறேன். எத்தனை இடத்துல எடுக்கப்பட்டிருக்கு ஆதாரத்தோட. அது ரொம்ப சாமானியமான சார், கலைஞர் கல்லூரி கோயமுத்தூர் இருக்கிற, நான் முடிச்சிடுறேன். கோயமுத்தூர் இருக்கிற ஒரு கல்லூரி, இல்ல முடிச்சிடுறேன். கோயமுத்தூர் இருக்கிற ஒரு கல்லூரி, திமுக முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமான கல்லூரி, அறநிலையத்துறையுடைய அந்த சொத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. ஆதாரத்தோட நான் கொடுக்க முடியும். இது மாதிரி எவ்வளவோ சொல்ல முடியும். நான் பேரை சொல்ல விரும்பல. லீஸ் சார்ஜஸ் இருக்குன்னா அதெல்லாம் தப்பு கிடையாது சார். அந்த இப்பவும் அப்படிதான் நடந்தது. இப்ப ஒரு கல்லூரி கட்டப்பட்டு இருக்கின்றது, அதற்கு லீஸ் சார்ஜஸ் 3.5 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்கப்படுகின்றது. இதெல்லாம் செஞ்சா நியாயம், நார்மலா ஒண்ணும் தப்பே கிடையாது சார். இல்ல நீங்க ஒரு பாஜகவுடைய அடிப்படை ஆதரவாளர் அந்த நீங்க மாதிரி பேசலாமா? எது உங்களை பேச வைக்குன்னு தெரியல. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. Really surprised to know that how you are talking. லீஸே விட கூடாது. ஆதாரம் 1000 இல்ல ஒரே ஒரு விஷயம். கோயமுத்தூர்ல ஆதாரம் கொடுக்க முடியும். 30 வருஷம் 35 வருஷம்
அப்படிங்கிற மாதிரிலாம் லீஸ் ஒரு நொடி இருவருக்கும் ஒரு ஆதாரம் கொடுத்திருக்கு இது மாதிரி 1000 கொடுக்க முடியும்னு சொல்றேன் லீஸ் எல்லாம் பர்மிட்டட் இட் இஸ் லா திரு அருணன் இல்ல இல்ல அதாவது அதாவது பாஜக நண்பர் ஒரு நிமிஷம் பாஜக நண்பர் ஒரு விஷயத்தை அநேகமாக ஒப்புக்கொண்டார். இந்த பேச்சை பேசிய பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அதாவது அறநிலையத்துறையை ஒழித்து கட்டுவோம் அதுதான் எங்களுடைய லட்சியம் என பேசிய நயினா நாகேந்திரனுடைய புதல்வரே கோவில் சொத்தை அபகரிக்க முயற்சித்தார் என்று இங்கே நண்பர் வைத்த குற்றச்சாட்டை அவரால் மறுக்க முடியவில்லை. மாறாக இவர் இப்படி அபகரிச்ச முயற்சி பண்ணாரு மித்தவங்க மட்டும் யோக்கியரா என்றுதான் அவர் பதில் சொன்னார் என்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் தயவு செய்து மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன். இப்படியாப்பட்டவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க கையில போய் தனியார் கைக்கு போனா அது என்ன ஆகும் என்று பார்த்துக் கொள்ளுங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் ஐயா வச்சுக்கும் சில ஊழல்கள் நடந்திருக்கியா இந்து சமய அறநிலையத்துறையில அந்த துறையை ஒழிச்சு கட்டணும். இருங்க சகோதரி பாருங்க நான் பொறுமையா இருந்தேன் இவர் மட்டும் தலையிடுறாரு. இவர் சுமந்து இந்த துறையில அவர் இருங்க அவருடைய ஆர்குமெண்ட்டுக்கே வரேன். அவருடைய ஆர்குமெண்ட்டுக்கே பதில் சொல்லிறேன். ஐயா இந்த துறையில உங்களுடைய துறையே ஒழிக்கிறதுனா என்னங்க ஆகும்? இப்ப நான் கேட்கிறேன் ஒவ்வொரு துறையா நாளைக்கு ஒரு விவாதம் நடத்துங்க சகோதரி. இவர் என்ன சொல்ல போறாரு பாஜக என்ன இவர் ஆட்சி நடக்கல ஆகவே இவங்களுடைய ஆட்சி நடக்காதனால எல்லா துறையிலும் ஊழல் பாரு அப்படின்னா அந்த துறைகளை பூரா தனியார் மயமாக்கலாமா? எல்லாத்தையும் அந்த துறைகளை அப்ப அரசாங்கத்தையும் ஒழிச்சு கட்டுறதா? இது எவ்வளவு அபத்தமான அனர்த்தமான எவ்வளவு மோசமான வாதம் என்பதை தயவு செய்து நான் அப்பீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நேயர்கள் புரிந்து கொள்ளுங்க எவ்வளவு ஆபத்தான பாதையில இது போய்கிட்டு இருக்கு இந்த பாஜக என்பது. மூணாவது பாயிண்ட் அவர் போற போக்குல சொன்னாரு முஸ்லிம்களுடைய மசூதி சொத்தெல்லாம் யாரு பராமரிக்கிறான்? ஆமாங்கய்யா அரசுதான். அது வக்ஃபு வாரியம் மாநிலத்துக்கு மட்டுமில்ல வேற எந்த மதத்துக்கு இல்லாதபடி முஸ்லிம் சொத்துக்களுக்கு தான் பராமரிக்க அகில இந்திய முஸ்லிம் போர்டே இருக்கு முஸ்லிம் வக்ஃப் வாரியமே இருக்கு. அந்த சொத்தை பூரா கைப்பற்றுவதற்கு அதெல்லாம் அரசாங்க சொத்துன்னு சொல்வதற்கு தான் இன்றைக்கு திருத்தத்தை கொண்டாந்துருக்கீங்க. இவ்வளவு வேலை அப்ப முஸ்லிம் சொத்துக்களுக்கு அகில இந்திய அளவுல வக்ஃபு வாரியம் இருக்கு மாநில வாரியா வக்ஃபு வாரியம் இருக்கு. இந்த உண்மையை மறைச்சிட்டு ஏன் பேசுறீங்க? மூணாவது பாயிண்ட் மிக முக்கியமான அரசியல் பாயிண்ட் அவரு நம்ம எல்லாம் கேட்டோம். இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடியாரு அவர் தலைமையில் ஆட்சி அமையுமா? அது அவர் ஏற்கனவே சொன்னது போல வந்து அத்தைக்கு மீசம் முளைக்கட்டும். ஆனா அவங்களுடைய ஆசையை பாருங்க அவர் தலைமையில் ஆட்சி நடத்தி அந்த ஆட்சி வந்து நன்றி அருணன் நேரம் இது ஆமா செய்வாங்க சொல்றாரு. எவ்வளவோ கொள்கைகளை விட்டு கொடுத்திருக்காங்க அதிமுக. உறுதியா இருக்க மாட்டாங்க. நன்றி அருணன் நன்றி நன்றி உங்களோட பாயிண்ட் சொல்லிட்டீங்க. ஜி.கே. நாகராஜ் ரொம்ப சுருக்கமா நேரம் இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களே எம்ஜிஆருடைய தொண்டர்களே சொல்றாரு. ஆமா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. எல் முருகன் என்ன சொன்னாரு? ஆர்எஸ்எஸ் தலைவர் இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு? கோயம்புத்தூர்ல தப்பு என்ன கேட்டவர் தான் தொடர்ந்து ஒரு விமர்சனமாக முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அறநிலையத்துறையினுடைய பராமரிப்பு செலவுகளை தாண்டி அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய கோயில்களினுடைய பராமரிப்புக்கு தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய திருப்பணிக்கான செலவு என்பதை எடுத்து பார்த்தால் அது மலைப்பாக இருக்கிறது. அவ்வளவு தொகையை அரசு செலவு செய்து கொண்டுதான் இருக்கிறது கோயில்களை பராமரிப்பதற்கு. ஒன்றும் இல்லை, அண்ணாவினுடைய நினைவிடத்திற்கு அருகில் கலைஞருடைய நினைவாக பேனா சின்னம் வைக்கலாம்னு வந்தபோது 80 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாக சொல்லப்பட்டது. அதில் எவ்வளவு கட்டலாம், அது கட்டலாம், இது கட்டலாம் என்று பலரும் வந்து அங்கலாய்த்தார்கள். அந்த 80 கோடிக்கு பதறியவர்கள்
கோயில்களை பராமரிப்பதற்காக ஆண்டுகோடும் பல நூறு கோடி ரூபாய்களை தமிழ்நாடு அரசு செலவு செய்து கொண்டிருக்கிறது. ஆலய மேம்பாட்டு நிதி, திருக்கோயில்கள் உபரி நிதி மற்றும் அறப்பணிகள் செய்வதற்கான நிதி, அந்த சுவர் ஓவியங்களை பராமரிப்பதற்கான நிதி என்று சேகர்பாபு அவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த துறையின் கீழ் தொடர்ந்து என்ன செய்யப்பட்டு வருகிறது என்பது குறித்து மாண்புமிகு அமைச்சர் தினசரி திட்டவட்டமாக தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அதை தாண்டியும் இவர்கள் இவ்வளவு கேள்விகளை கேட்கிறார்கள். இவ்வளவு பேசுகின்ற பாஜகவை நோக்கி ஒரே ஒரு கேள்வி. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு 12 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கிறது. 90 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கோயில், 70 ஆண்டுகளுக்கு பிறகு 8 கோயில் என்று இப்படி நூற்றுக்கணக்கான கோயில்களுக்கு குடமுழுக்கு விழாவுக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செலவு செய்து கொண்டுதான் இருக்கிறது. இவர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு உள்ள அவங்களால ஆதிக்கம் செய்ய முடியல. அவங்க ஆதிக்கம் செய்ய போனாங்கன்னா நயினார் பாலாஜியை கண்டுபிடிச்ச மாதிரி மற்ற அனைவரையும் கண்டுபிடிச்சிருவாங்க என்ற பதற்றத்தின் காரணமாக இப்போது நயினார் புலம்பி இருக்கிறார். நன்றி திரு ராமசுப்ரமணியன். அதாவது பிஜேபி பல விஷயத்தை நாங்கள் கிரெடிட் எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. இன்றைக்கி அறநிலையத்துறை சார்பாக வயசானவங்களுக்கு 60லேருந்து 70 வயசானவங்க அப்படின்னா இலவசமாக குறைஞ்சது ஒரு 100 பேராவது அம்மன் கோயில்களுக்கு, முருகன் கோயில்களுக்கு, ஆறுபடை வீடு போன்றவைகளுக்கு, சிவன் கோயில்களுக்கு, பெருமாள் கோயில்களுக்கு, இது மாதிரி பல இடங்களுக்கு எல்லாம் அனுப்பி கொண்டு இதெல்லாம் பப்ளிசிட்டியே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது. அதான் எனக்கு வருத்தம். இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு அறநிலையத்துறையிட்ட நான் ரொம்ப விண்ணப்பமாக கேட்பது என்னென்னா, இவ்வளோ பெரிய காரியங்கள் நீங்கள் இன்னும் காசி ஒரு மீட்டிங் நடத்துகிறோம், குஜராத்தை நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி இது போன்ற பல விஷயங்கள் ஏன் அயோத்தியில் இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற சமயத்தில் திரு சேகர்பாபு அவர்கள் சொன்னார்கள், யாராவது அங்கே போனோன்னா அதற்கு நாங்கள் உதவி செய்கின்றோம். அப்புறம் காசி போவதற்கு காசி கயா போன்ற இடங்களுக்கு செல்வதற்கு இலவசமாக பண்றாங்க. இப்போ தமிழ்நாட்டு கோயில்களுக்கு போறது அதே தான் நான் சொல்றேன். அதனால இவ்வளவு காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இதெல்லாம் யார் பண்றா? அப்புறம் நன்றி. உங்கள் அனைவரின் பார்வைக்கும் மிக்க நன்றி. நம்ம இன்னொரு நாள் தொடர்ச்சியா பேசலாம். அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.